வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போராட்டம். சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராமில் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸு 25 மில்லியன் ஃபாலோவர்ஸு அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்களே. சரி, அவங்களுடைய போராட்டம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, எவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்னு கவனிச்சா மிஞ்சி போனால் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் தான் கூடியிருக்காங்க. இதில் சமூக வலைதளத்தில் 25 மில்லியன் ஃபாலோவர்ஸ் 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு உருட்டல் வேற. நேஷனல் மீடியாக்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களே, அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தங்களுக்கு கூட அரசியல் புரிதலை இல்லை, பாலிடிக்ஸை பற்றியே தெரியலை. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரில் வந்து கூடியிருக்காங்க. மொத்தமாக இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க சிஜேபி. இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ் தாஸ் அப்படிங்கிறவனை அபிஜித் திப்கே அறிவித்தான். இந்த சௌரவ் தாஸ் இன்னைக்கு போராட்டத்தில் உட்காந்துருக்கான். பின்னாடி அவனுக்கு வீசி விட்டுருக்காங்க. இவங்க தான் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்களாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியிருக்காருல்ல. நேற்று பேசும்போதே அவர் தெளிவாக என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூரில் அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் அரசியல் பயிலகம் அமைக்கப்படும், அண்ணாமலை இயக்கத்தில் சேருபவர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது புதிய தலைமுறை என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சியில் கிளையிலிருந்து மாநில பதவிகள் வரைக்கும் திறன் பயிற்சியை முடித்து ஒரு தேர்வு வைப்பாங்களாம். அந்த தேர்வை தேர்ச்சி அடைஞ்சாதான் கிளை அளவில் இருந்து மாநில அளவுக்கு பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முடிவில் இருக்காராம். நம்ம சும்மா பேசும்போது சொல்லுவோம்ல, அரசியல்வாதிகளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ரூட்டில் அண்ணாமலை அண்ணன் போய்க்கு இருக்காப்புல. திறன் பயிற்சி வழங்கி ஒரு தேர்வு வைக்க போகிறாராம். அதில் தேர்ச்சி அடைஞ்சாதான் பதவியாம். படித்தவர் தாயா அப்படின்னு பாராட்டுகள் குவிந்து வருது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, அண்ணாமலை இயக்கத்தை தொடங்கி 24 மணி நேரத்தில் 13 லட்சம் வாலண்டியர்ஸ் சேர்ந்துருக்காங்க. இதே விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி 24 மணி நேரத்தில் 20 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க. எனக்கு என்னுடைய பார்வைக்கு விஜயுடைய கட்சியில் ஒரு நாளில் சேர்ந்த 20 லட்சத்தை விட அண்ணாமலையுடைய இயக்கத்தில் ஒரு நாளில் சேர்ந்த 13 லட்சம் அப்படிங்கிறது மிக 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 பெரியதாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய்க்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. இத்தனை வருஷம் அவர் நடிகராக இருந்திருக்காரு. பிஆர் பின்புலம் இருக்குது. ரூட் வச்சுருக்காங்க கையில். சோசியல் மீடியாவில் பல இன்ஃப்ளூயன்சர்ஸை கட்டுப்படுத்துகிறாங்க ரூட்டு. இவ்வளவு வச்சும் 24 மணி நேரத்தில் 20 லட்சம் ஃபாலோவர்ஸ், 20 லட்சம் உறுப்பினர்கள். இது டிவிகேவுக்கு. அண்ணாமலைக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு மனுஷனுக்காக, அதுவும் கட்சி ஆரம்பிக்க போகிறதா கன்ஃபார்மே ஆகலை. 12 மணிக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லி அடுத்த 24 மணி நேரத்தில் 13 லட்சம் பேர். ஒரு காமன் மேன் மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அதனால் என்னுடைய பார்வை, டிவிகேவை விட அண்ணாமலை இயக்கத்துக்கு 24 மணி நேரத்தில் கிடைச்ச ஆதரவு ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன். இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழகம் முழுவதும் ரொம்ப வேகமாக அண்ணாமலை இயக்கத்தில் பலர் சேர்ந்துக்கு இருக்காங்க. இதில் 3 பகுதிகளை பர்டிகுலராக சொல்லியே ஆகணும். கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பழனி. இங்கே கிரவுண்ட் லெவலில் இணைப்பு பணி நடந்துக்கு இருக்கு. ஒரு முகாம் மாதிரி போட்டு யாருக்கெல்லாம் சேர விருப்பம் இருக்கோ நாங்கள் சேர்த்து விடுறோம் அப்படின்னு சொல்லி இதை நடத்திக்கிருக்காங்க இந்த 3 பகுதிகளில். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.